எடப்பாடி பழனிசாமி இது கேட்பது நியாயம்தானா? நான் ஏன் கேட்கிறேன்னா, இந்த அரசாங்கத்தை எங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போகிற பொழுது 6,28,000 கோடி ரூபாய் கடனை சுமத்திட்டு தான் வெளியே போனார ஒழிய இது கேட்பதற்கு அவருக்கு யோக்கியதை இருக்கிறதா? ஊர்தோறும் போய் எங்க பார்த்தாலும் மேடையில் ஏறிக்கொண்டு இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே செயல் என்று தொடர்ந்து பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமான்னு யாருக்கு பட்டம் தரலான்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பட்டம் தரணும். தேர்தல் காலங்கத்திலே சொன்னோம், நாங்க இல்லைன்னு சொல்லல. கலைஞருடைய பேரிலே வந்தாலும் கூட வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கெல்லாம் மாதம் 1000 ரூபாய் தருகிறோம் என்று நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சட்டமன்றத்தில் எழுந்து எடப்பாடி பழனிசாமி இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு தரேன்னு சொன்னீங்கன்னா எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்டார் சட்டசபையில். முதலமைச்சர் அமைதியாக உட்கார்ந்து இருந்தார். ஏதோ கண்டுபிடித்ததை போல எடப்பாடி பழனிசாமி குரல் கொஞ்சம் ஓங்கி ஒலித்தது. நான் உடனே எழுந்தேன். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, நம்முடைய எதிர்கட்சி தலைவர் 1000 ரூபாய் எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்குறாரு. நான் இப்படி கேட்க விரும்புகிறேன், இது யாராவது ரோட்டில் இருக்கிறவங்க பெண்கள் கேட்டால் சரியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி இது கேட்பது நியாயம்தானா? நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த அரசாங்கத்தை எங்களிடத்துல ஒப்படைச்சிட்டு போகிற பொழுது 6,28,000 கோடி ரூபாய் கடனை சுமத்திட்டு தான் வெளியே போனார ஒழிய இது கேட்பதற்கு அவருக்கு யோக்கியதை இருக்கிறதா என்று சட்டமன்றத்தில் நான் எதிர்க்கணை அனுமதித்தேன். நான் ஏதோ பணத்தினை வைத்து விட்டு போனதை போலவும் 1000 ரூபாய் கொடு என்று கேட்கிறாயே. அறிவித்தவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் எப்ப கொடுப்புன்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நீங்க கேட்பதற்கு தகுதி இல்லை என்று சொன்ன. அதுக்கு பின்னால் உட்கார்ந்தார். ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு என்னுடைய அன்பு சகோதரிகள் உங்களுடைய உழைப்பை மதித்து இன்றைக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிற திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார் சொன்னா, ஜனநாயகத்தில் எதுனாலும் மாற்றம் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குடும்பத்தை நோக்கி உனக்கு வர 1000 ரூபாயை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் இல்லை. எனவே இந்த மகளிருக்கு இந்த 1000 ரூபாய் தொடர்ந்து வரும் என்கிற உத்தரவாதத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் நான் கேட்க விரும்புவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்களே, அப்ப என்ன நாட்டில் நடந்தது? இப்போ ஊர்தோறும் போய் எங்க பார்த்தாலும் மேடையில் ஏறிக்கொண்டு இந்த ஆட்சியில் ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே செயல் என்று தொடர்ந்து பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமான்னு யாருக்கு பட்டம் தரலான்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பட்டம் தரணும். என்ன நடக்கல நாட்டில்? நான் ஆதாரபூர்வமாக தான் நான் பட்டியல் சொல்லியிருக்கிறேன். இன்னும் என் தொண்டை சரியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த பட்டியல் மட்டும் 1 மணி நேரம் நீள முடியும். என்னால் 3 ஆண்டு காலத்தில் அவ்வளவு திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். நீங்க என்ன பண்ணீங்க? அம்மையார் இறந்த உடனே நீங்க தானே முதலமைச்சராக இருந்தீங்க. உங்க காலத்தில் நடைபெற்றது என்ன? ஒரு நாள் ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாள் சட்டமன்றத்தில் அறத்தூக்கம் தூக்கி கொண்டிருந்தார். இதே ராஜேந்திரன் தான் என்கிட்ட கேட்டார் லாபியில், எங்காலி நம்ம அறத்தூக்கம் தூக்கி நிற்கிறாரு சட்டசபையில், என்னங்கன்னு கேட்டார். என்ன அறத்தூக்கம்? முழு தூக்கம்னா குவார்டர்ஸ் தூங்குறது. இந்த அறத்தூக்கம்ன்றது என்னன்னா அப்படி தூக்கி அப்படின்னு மறுபடியும் அதுதான் அறத்தூக்கம். தூங்குற மாதிரியும் இருக்கும், தூங்காத மாதிரியும் இருக்கும், அதுதான் அறத்தூக்கம். என்கிட்ட கேட்டார், எங்க ஊருக்காரர் என்னங்க அறத்தூக்கம் தூக்கினே இருக்கிறாரு என்னாரு. நான் நாளைக்கு கேட்டு சொல்றேன்பான்னு, நாளைக்கு கேட்டு சொல்றேன்பான்னு. அவரோடு சக அமைச்சராக இருந்தவர்கள் ஒரு மறுநாள் நான் லாபியில் பார்த்தேன். நான் அவரை பார்த்து கேட்டேன், நான் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவரோடு இருக்கிற அமைச்சர் அவர். அப்போ நான் அவரை கேட்டேன், ஏப்பா எடப்பாடி சட்டமன்றத்தில் எப்போ பார்த்தாலும் அறத்தூக்கம் தூக்கி கொண்டிருக்கிறாரு என்னப்பான்னு கேட்டேன். அது வேற ஒன்றும் இல்லைங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, எங்கள் சிந்தனையெல்லாம் வேறொன்றுமல்ல. எங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏ எப்போ வேற கட்சிக்கு போயிடுவானோ, தினகரன் கிட்ட போயிடுவானோ, சசிகலா போயிடுவானோ, இவனை அடையம் காப்பதை போல காத்து கொண்டிருக்கிறது தான் எங்க வேலை. Taste the Daily.